அதே மாதிரி மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் செத்தாங்கனாக்கா அவங்கெல்லாம் பரலோகம் போவாங்களா? நிச்சயமாக போவாங்க. பிள்ளைகள் யாரானாலும் சரி. இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இந்த சிறு பிள்ளைகளை போல இருங்கள், பரலோக ராஜ்யம் இவர்களுடையது. ஆகவே சின்ன பிள்ளைங்க எப்ப செத்தாலும் அவங்களுக்கு பரலோகம். அது மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்களானாலும் சரி, மூல வளர்ச்சி உள்ள பிள்ளைகளானாலும் சரி, சிறு பிள்ளைகள் யார் இறந்தாலும் அவளுக்கு பரலோகம் உண்டு. வாலிபன் தன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதல் நாள் கூறியது போல, நானும் ரட்சிக்கப்பட்டு விழுந்து விழுந்து பலமுறை எழுந்தவன், இப்ப எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக வாழ நான் என்ன செய்யணும்? நல்ல ஒரு கேள்விதான் அது. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. சின்ன வயதிலே வாலிப பிராயத்திலே கர்த்தரை நம்ம நினைக்கணும். அப்ப விழுந்துராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன் தான். அப்ப திரும்ப திரும்ப விழுகிறதா இருந்ததுன்னா அதுக்கு முதல் காரணமே கண்ணு தான். இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் இந்த கண்ணை சரியானபடி பாதுகாக்காமல் போயிட்டா ஈஸியா அவனுடைய உள்ளத்துக்குள்ளே பாவம் பிரவேசிக்க ஆரம்பித்து விடும். தாவீது அவ்வளவு தூரம் கர்த்தரிடத்துல நெருங்கி பழகணும், ஆனா கண்களை தவறான இடத்துல பார்க்க முயற்சி பண்ணான், ஆபாசத்தை பார்க்க முயற்சி பண்ணான். யாரும் செய்யாத ஒரு துரோகத்தை, பெரிய பாவத்தை அவன் செய்துட்டான், கண்ணை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளாததுனால. அதனால்தான் தன்னுடைய புஸ்தகத்துல, சங்கீத புஸ்தகத்துல எழுதுறான், ஆண்டவரே என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையும், என்னுடைய இருதயத்துக்கு ஒரு காவல் வையும், என் கண்களுக்கு ஒரு காவல் வையும். அப்ப ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிமார், வாலிப தம்பிமார், உங்க கண்களை நீங்க சரியானபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளல, ஆண்டவரிடத்துல ஜெபம் கேட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலன்னா நிச்சயமாக பாவத்தில் விழ நேரிடும். காலையில் புறப்படும் போதே நம்முடைய எல்லா அவயவத்துக்காகவும் காவலுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த கண்களுக்காக ஜெபிக்கிறேன், நேற்று நடந்த மாதிரி இந்த கண்ணில் நான் பாவம் செய்யக்கூடாது, பாவமான காரியத்தை பார்க்க ஆசைப்படக்கூடாது, ஆபாசத்தை பார்க்க ஆசைப்படக்கூடாது, என் கண்களுக்கு ஒரு காவல் வையும். இந்த கையில நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த கைகளுக்கு ஒரு காவல் வையும். இந்த கால்களில நான் பாவம் செய்யக்கூடாது, எந்த வீட்டுக்குள்ள பாவம் இருக்குதோ அந்த வீட்டுக்கு நான் போகக்கூடாது, எந்த தெருவில் நான் போனேனாக்கா எனக்கு சோதனை வருதோ அந்த தெருவழியா நான் போகக்கூடாது, யாரை பார்த்தா என் மனசுக்குள்ள தவறான சலனம் ஏற்படுதோ அந்த நபரை பார்க்காமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். உன்னை நீ தான் பாதுகாத்துக் கொள்ளணும். விழுந்துட்டு பின்னாடி நீ அழுதுட்டு பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறார். நல்லது கெட்டது, நல்லது எடுத்தா நல்லது அனுபவிப்பேன், கெட்டது எடுத்தா அதனுடைய விளைவை நீ தான் அனுபவிப்ப. நீ கெட்டது செய்யும்போது அவர் தடுக்க மாட்டார். அதான் ஃப்ரீ வில் சொல்றது, மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். ஆகவே நீ தான் அதை பயன்படுத்தி கொள்ளணும். ஆகவே கண்களுக்காக விசேஷமாக நீங்க ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அப்படி கண்களை நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது, வாலிப பிள்ளைகள் எப்பவுமே மற்றவங்களோட பழகும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க பழகுங்க. அது சொந்தக்காரானாலும் சரி யாரானாலும் தொட்டு பேச முயற்சி பண்ணாதீங்க, இல்லைங்க. அது அங்க ரொம்ப பிளட் ரிலேஷன் ஆனாலும் சரி, பிளட் இல்லாத ரிலேஷன் ஆனாலும் சரி. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனிதனுக்கு நல்லது, புருஷனை தொடாமல் இருப்பது மனுஷிக்கு நல்லது. 2 பேருக்கும் அந்த வசனம் பொருந்துகிறது. தொட்டு பேசக்கூடாது. காரணம், உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே உணர்ச்சி நரம்புகள் பிரவாகித்து ஓடுகிறது. எங்க தொட்டாலும் உணர்ச்சிகள் உண்டு. அதனால்தான் யாரும்
யாரையும் தொட அனுமதிக்க கூடாது. சில சமயத்தில் நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, கட்டுப்பிடிச்சு செல்லோன்னு சொல்லி கொஞ்சத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய கை எந்த பகுதிக்கு போகுதுன்றத பெற்றவர்களும் கவனிக்கணும், அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க கை தவறான இடத்துல போகுதுன்னா அவங்க கிட்ட நெருங்காதமா. அவங்க சொந்தக்காரா இருந்தாலும் சரி, தாத்தாவானாலும் சரி, அல்லது சித்தப்பானாலும் சரி, பெரியப்பானாலும் சரி, பெத்தப்பானாலும் சரி, தவறான இடத்துக்கு அந்த கரம் போகுதுன்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட நெருங்காத. உன்னை நீ பாதுகாத்துக்கொள். உழுந்துட்ட அப்புறம் அழுதுட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே யாருக்கிட்டையுமே தொட்டு பேசாம டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கொள்ளுங்க, அது நல்லது. அடுத்தது, மற்றவங்க வீட்டுக்கு தயவுசெய்து போகாதீங்க. உங்க வீடு உண்டு, உங்க குடும்பம் உண்டு. அப்படி போறீங்கன்னாக்கா உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்க கூட வரணும். இல்லைங்க, நான் கிரிக்கெட் பார்க்கறதுக்காக அந்த வீட்டில் டிவி இருக்குது, அதுக்காக போறேன். ஆனா அந்த மாதிரி பிசாசு இழுத்துட்டு போகும். ஆனா உங்க பிள்ளைங்களை தயவுசெய்து எந்த வீட்டுக்கும் நீங்க அனுப்பாதீங்க. அது சொந்தக்கார வீடா இருந்தாலும் சரி. அப்படி நீங்க அனுப்புறீங்கன்னா உங்களுடைய மேற்பார்வையில அந்த பிள்ளைங்க அங்க போகணும். அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த பிள்ளைகள் மேலேயே உங்களுடைய கண் இருக்கணும். ஏன்னா பாவம் நிறைந்த உலகங்க இது. எந்த ரூபத்துல பாவம் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம பிள்ளைங்க கரைப்படாமல் வாழணும்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு நம்ம பிள்ளைங்களை விளையாட கூட அனுப்பக்கூடாது. கிரவுண்ட் இருக்குது, போய் விளையாடு. வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலை? எச்சரிக்கையோடு இருப்போம். நம்ம பிள்ளைங்களை யாரும் குற்றம் சொல்லாதபடி ஜாக்கிரதையாக இருப்பதற்கு இந்த ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வசனத்தை காத்துக்கொண்டு வசனத்தினாலே வாலிபன் தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அடிக்கடி நம்முடைய பிள்ளைகள் அப்படி போகும்போது அந்த வீட்டுக்காரே நம்மளை வெறுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுது, உன் அயலான் உன்னை சலித்து உன்னை வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வையாதே. அடிக்கடி அந்த வீட்டுக்கு நீ போகாதே. முதல் நாள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க தான், வாங்க வாங்க, சேரை இழுத்து போடுவாங்க, எல்லாம் வருவாங்க. நீ தினம் போறேன்னு வை, அவங்களே சேரை இழுத்து போட்டுக்குவாங்க, அவங்களே உக்காந்துக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் மேலதான் பிசாசு தன்னுடைய ரூபத்தை காமிக்கும். அடிக்கடி மற்றவங்க வீட்டுக்கு போகிறத தவிர்த்து விடுங்க. உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். மனைவி உன்னை உன்னை சந்தேகப்பட மாட்டா, புருஷன் உன்னை சந்தேகப்பட மாட்டான். உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். நீ என்னதான் விசுவாசியானாலும், என்னதான் விசுவாச ஆளா இருந்தாலும் சரி, சந்தேகப்படும்படியாக நடந்துக்காம பார்த்து கொள்ளுகிறது உங்களுக்கு நல்லது. உங்களை நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்துட்டாரு, வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அதையும் மீறி நான் என்ன நானே பார்த்துக்குவேன். அதனால்தான் வசனம் சொல்லுது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன். இல்லைங்க, நான் ஜெயிச்சிருவேங்க, எந்த பாவத்தையும் நான் வென்றுடுவேன், அப்படி சொன்னவெல்லாம் விழுந்திருக்கிறான். முடியாது. இந்த மனுஷ சரீரம் ரொம்ப மோசமான சரீரம். சூழ்நிலை எந்த சமயத்துல சூழ்நிலை வாச்சாலும் டக்குனு நீ பாவம் செய்யறதுக்கு போயிடுவ. அதனாலதான் ஒவ்வொரு அவயத்துக்காகவும் நீ ஜெபம் பண்ணணும். எந்த வீட்டுக்குள்ள உனக்கு சோதனை இருக்குதோ அந்த வீட்டுக்கு போகாதே. அப்படி உன்னை நீ பாதுகாத்துட்டேன்னா நீ பரிசுத்தம் உள்ளவனாக வாழ முடியும். ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது குற்ற உணர்ச்சி உனக்கு இருக்காது. உன்னுடைய உள்ளத்துல தவறான தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்க, பைபிள் வாசிக்க உனக்கு மனசு வராது, ஜெபம் பண்ண உனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்? கில்ட்டி கான்சியஸ், ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. அதனால உன்னால பைபிளே வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, ஆவிக்குரிய கூட்டம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சேர்ந்து ஜெபிக்கிறது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்கேயோ நீ விழுந்திருக்கிற, எங்கேயோ நீ விழுந்திருக்கிற. ஜாக்கிரதை. இந்த ஜெபத்தை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையை அளந்து பார்க்கலாம்.
ஒரு அளவுகோல் மாதிரி அளந்து பார்க்கலாம். உன் ஜபம், தினசரி ஜபம் சரியானபடி இல்லைன்னா எங்கேயோ நீ விழுந்திருக்கிறேன்னு அர்த்தம். உன்னுடைய பைபிள் வாசிப்பு சரியானபடி இல்லை அப்படின்னா எங்கேயோ உன் மனது மாறி போகுது. சீக்கிரமா அதை கண்டுபிடி, சரிப்படுத்துரு. அப்ப எழுந்து போன அந்த சந்தோஷத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 40:6 இதனுடைய அர்த்தம் என்ன? எழுதினவங்க அந்த சங்கீதத்தையும் எழுதினா பிரச்சனை இல்லை. இதை திறந்து நான் வாசிக்கணும். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 40:6 வசனம். இல்ல 40ஆம் அதிகாரம். பலியும் வாசிங்க. அதான் அதுதான் அவருடைய கேள்வியே. செவிகளை திறந்தீர் என்று சொன்னா என்ன அர்த்தம்? நீர் சொல்லுகிறத கேட்கும்படியாக என் காதுகளை நீர் திறந்தீர் அப்படின்னு அர்த்தமா? ஆனா மொழிபெயர்ப்பில் மூல பாஷையில் எழுதப்பட்டதனுடைய அர்த்தம் அங்க எழுதப்படலை. செவிகளில நீர் ஒரு ஓட்டையை போட்டீர், அதுதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. உபாகம புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அந்த காலத்திலலாம் அடிமைகளை விலைக்கு வாங்குவாங்க. சந்தை, அடிமை சந்தைன்னே இருக்கும். நல்ல ஆளு திடகாத்திரமா இருந்தா ஆளை தொடவி பார்த்து தொட்டு பார்த்து, சரி இவன் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க அப்படி கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை எவ்வளவு காலத்துக்கு உனக்கு அடிமையா இருக்கலாம்? 6 வருஷத்துக்கு தான் அடிமையா இருக்கலாம். அப்படிதான் பழைய ஏற்பாட்டின் சட்டம் சொல்லுது. அந்த 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் அவன், நான் இனிமே இங்க வேலை செய்யல, எனக்கு விடுதலை கொடுங்க, நான் போறேன் அப்படின்னா அனுப்பிடு. ஆனா சும்மா அனுப்பாத. உன்னுடைய ஆடு மாடுகள்ல கொஞ்சம் அவனுக்கு கொடுத்து அவன் பொழைக்கிறதுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுத்துரு. ஏன்னா அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டானே உனக்காக. அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீயும் எகிப்துல அடிமையா இருந்தியே, அதை நீ யோசனை பண்ணிப்பார். நீ அடிமையா இருக்கும் போது உன்னை மேல அதிகாரி எப்படி நடத்தணும்னு நீ எதிர்பார்த்த. ஆனா இன்னைக்கு நீ பெரிய பணக்காரனா இருக்கிற. முன்ன இந்த சேலத்துக்கு வரும்போது கடையில பொட்டலம் கட்டுறவனா தான் நீ வந்த. ஆனா இன்னைக்கு ஒரு மளிகை கடைக்கு முதலாளி ஆயிட்ட. அப்ப உன்னுடைய வேலைக்காரனை நீ எப்படி நடத்துற? அததான் இங்க ஞாபகப்படுத்தி காமிக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு நல்லவர் பாருங்க. நீ எகிப்துல அடிமையா இருந்திய, அதை நினைத்துக்கொள் சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு அனுப்பி விட்டுடு. அடுத்தது சொல்றாரு, அந்த அடிமை இல்லைங்க, நான் இனிமே வாழ்நாள் முழுவதும் நான் உங்களோடயே இருந்துடுறேன், எனக்கு உங்களை விட்டு பிரியவே எனக்கு மனசு இல்லைங்க, சாகர வரைக்கும் நாங்க இந்த வீட்டிலே நான் வேலை செஞ்சுக்கிறேன். நாம என்ன விதத்துல வேலைக்காரர்களை நடத்துறோமோ அந்த அளவுக்கு வேலைக்காரர்கள் நம்மள நேசிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நாம நடத்தணும்னாக்கா அந்த வேலைக்காரங்க நம்ம விட்டு போக மாட்டாங்க. யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. அப்ப அவனே சொல்லுவானா, ஐயா நான் இந்த வீட்டிலே நான் இருந்துடுறேன், உங்களுடைய இந்த வீட்டுக்குள்ளேயே மரணம் வரைக்கும் நான் இங்க இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டானா என்ன செய்யணுமா, அவனை கூட்டிட்டு போய் அந்த வீட்டினுடைய கதவுல காதை கொண்டு போய் வச்சு ஒரு கம்பியை வச்சு அந்த காத்தை தொலை போட வேண்டும். அதுதான் அந்த உபாகமத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விவரம் தெரியும். அந்த தொலை போட்டா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வீட்டின் அடிமை அவன், நிரந்தர அடிமை.